என்ன கேட்கிறார்கள்? உன்னை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களா இருக்கலாம், அல்லது உன்னை சுற்றி இருக்கின்ற நெய்பர்ஸா இருக்கலாம், அல்லது உன்னை சுற்றி இருக்கின்ற அக்கம் பக்கத்தினர் உன் வீட்டில இருந்து எதை கேட்கிறார்கள்? தேவனை குறித்த துதி கீதங்களையா? அவர்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தேவனுடைய அற்புதமான வல்லமையான செய்திகளை கேட்கிறார்களா? அல்லது கணவன் மனைவி போடுற கூப்பாட கேட்கிறாங்களா? பக்கத்து வீட்டு அம்மா வந்து, சிஸ்டர் ஒரு நிமிஷம், உங்க வீட்டுக்காரரு கதவை திறக்க சொல்லி முன்னாடி வந்து நின்னு அந்த கதவை அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நாய் வந்து கதவுக்கு வெளியில அப்படியே அது கத்திக்கிட்டே இருக்கு. அதாவது பின்வாசல்ல நாய் கதவை திறக்க சொல்லி கத்திக்கிட்டே இருக்கு. இங்க மெயின் டோர்லயும் கணவர் நின்னு கத்திக்கிட்டே இருக்கிறாரு கதவை திறக்க சொல்லி. அப்போ நீங்க யாருக்கு போய் முதல்ல நீங்க கதவை திறப்பீங்க அப்படின்னு கேட்டப்ப அந்த அம்மா திட்டவட்டமா சொல்லிருச்சு, நாய் நிக்கிற அந்த கதவை தான் நான் திறப்பேன். இது என்னங்க சிஸ்டர், பிரதர் வந்து இங்க கத்திக்கிட்டு இருக்கிற முன்னாடி நின்று கதவை திறன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு, அங்க பின்னாடி நாய் கத்திக்கிட்டே இருக்கு, நீங்க நாய்க்கு தான் கதவை திறப்பேன்னு சொல்றீங்க. ஆமாடி, கட்டாயமா நாய்க்கு தான் கதவை திறப்பேன். அது என்ன சிஸ்டர் இப்படி நீங்க பேசுறீங்க அப்படின்னு கேட்டப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க, ஒன்னும் இல்லம்மா, நீ தப்பா நினைச்சுக்காத. என் வீட்டுக்காரு வீட்டுக்கு வெளியேவும் கத்திட்டு இருப்பாரு, உள்ள கதவு திறந்தா வீட்டுக்குள்ளே வந்து கத்திட்டே இருப்பாரு. ஆனா நாய் இருக்கு பாத்தியா நீ, அத உள்ள வர சொல்லி அப்படியே வெளியே வந்து கத்திட்டே இருக்கும். ஆனா உள்ள கதவை திறந்து விட்டுட்டா கத்தவே கத்தாது. ஆனா அங்க வீட்டுக்கார கம்பேர் பண்ணும்போது, ஹலோ, உண்மையா இல்லையாங்க? என்னங்க சத்தமா கை தட்டுறீங்க சிஸ்டர்ஸ்? வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்காரர் அவங்களை வெல்க போறாரு பாருங்க. என்னடி ஆலயத்துல இருந்து கையெல்லாம் தட்டிட்டு இருக்கிற எனக்காக அப்படின்னு சொல்லி. இது உண்மையா இல்லையாங்க? நாய் வெளியே அந்த கத்துமே தவிர அதை உள்ள விட்டுட்டீங்கன்னா, உள்ள திறந்து விட்டீங்கன்னா அமைதியா வந்து அப்படியே படுத்துக்கும். ஆனா எத்தனை பேர் கணவன்மார் வீட்டுக்கு வெளியவும் கத்துறது, வீட்டுக்கு உள்ள வந்து கத்துறது? எத்தனை பேர் மனைவிமார் வீட்டுக்கு வெளியவும் கத்துறது, வீட்டுக்குள்ளேயும் கத்துறது? தயவு செஞ்சு கவனிங்க, இது ஆவிக்குரிய நடத்தையே கிடையாது. உன் வீட்டுல கேட்க வேண்டியது கத்துறது, கூப்பாடு போடுறது, கூக்குரல் இல்ல. அப்புறம் வேற என்ன? தேவனை துதிக்கின்ற துதி கீதங்கள், தேவனுடைய வார்த்தை. இதைதான் தேவன் ஆசைப்படுகின்றார். கவனிங்க, அந்த சபையில், அதாவது அந்த ஆதி திருச்சபையிலே இப்போ அங்க ஆவிக்குரியவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள், தேவனுடைய சகவாசத்தை விரும்பினார்கள். ஒவ்வொரு நாளும் உன் வீட்டில் நல்ல ஐக்கியம் அது இருக்க வேண்டும். ஒருவேளை இதுவரைக்கும் இல்லை என்றால் அட்லீஸ்ட் இன்று முதற்கொண்டாவது அதை ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு நாளும் வீட்டில ஜெபிக்கக்கூடிய அந்த நடத்தையை முதல்ல பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய அந்த குடும்பம் சேர்ந்து நெருக்கமாக தான் இருக்கும் என்று பைபிள் காண்பிக்கிறது. தந்தைமார், தாய்மார், கணவன்மார், மனைவிமார், பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய நடத்தையை நீங்க பழக்கப்படுத்திக் கொண்டால் எவ்வளவு நலமா இருக்கும். ஒரு விஷயம் நீங்களே யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு நாளுமே வார்த்தையை தியானிப்பது. வாங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடவடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் தேவ வாக்கியங்களை, கவனிங்க, தினந்தோறும் தேவ வாக்கியங்களை, என்னங்க அது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு சொல்லி அவங்க தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததனால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் வார்த்தையை ஆராய்ந்து பார்த்தார்கள், வார்த்தையை தியானித்தார்கள். கவனி, இந்நாளில் இருக்கின்ற அந்த கவர்ச்சிகரமான போதனைகள் அந்நாளில் சுத்தமாக இருந்ததே இல்லை. வார்த்தை அரைகுறையாக படிச்சுட்டு தங்கள் இஷ்டம் போல அதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றபடி அவர்களுடைய சுயநலத்துக்காகவோ அவர்களுடைய அந்த விருப்பத்துக்காகவோ வார்த்தையை தங்கள் இஷ்டத்துக்கு அதை மாத்தி அதை திருத்தி பாருங்க, தங்கள் இஷ்டத்துக்கு போதித்துக் கொண்டு வருகின்ற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்கிற நிலைமை அந்நாட்களில் அது சுத்தமாக இருந்தது இல்லை. ஏதோ ஒரு அளவுக்கு திருச்சி பேசக்கூடியவர்கள் அந்நாட்களிலும் கூட அவர்கள் இருந்தார்கள். எனவேதான் பெரியா அப்படிங்கிற அந்த பகுதியை சார்ந்த, கவனிங்க, அந்த சபை உறுப்பினர்கள் பவுல் வார்த்தையை போதித்த போது, அதே போல் சீலா வார்த்தையை போதித்த போது, கவனிங்க, அவர்கள் பவுலும் சீலாவும் வார்த்தையை பகிர்ந்த போது அதை அவர்கள் உன்னிப்பாக ஆராய்ந்து பார்த்தார்கள். வார்த்தையில இருக்கிறதை இருக்கிறபடியே போதிக்கிறார்களா அல்லது அவர்கள் வக்ரத்தோடு மாத்தி போதிக்கிறாங்களா அப்படிங்கிறத அதை தினந்தோறும் அவர்கள் வார்த்தையை ஆராய்ந்து பார்த்தார்கள். சகோதரனே, சகோதரியே, இன்று அநேக கிறிஸ்தவ சேனல்ஸ்கள் இருக்கின்றன. அநேக ஆயிரக்கணக்கான போதகர்கள் என்று வெளியே வராங்க. யாருக்கு எப்படி தோணுதோ, என்ன மண்டையில தோணுதோ அதை அப்படியே போதிக்கிறாங்க. இந்த பயங்கரமான கடைசி நாட்களிலே விபரீதமா போதிக்கக்கூடிய, கவனிங்க, அந்த போதகர்களுக்கு மத்தியிலே தூய்மையான வார்த்தையை, உண்மையான இந்த தேவ வார்த்தையை போதிக்கக்கூடியவர்கள் நாம் பரிசோதிக்க வேண்டும், அவர்களை ஆராய வேண்டும். வார்த்தையை ஆராயக்கூடிய அந்த பொறுப்பு நம்ம எல்லோருக்குமே அது உண்டு. பைபிள் தெளிவாக சொல்கிறது, கடைசி நாட்களிலே தேவ வசனம் அது குறையும். அது உண்மைதான். இன்று தேவனுடைய வார்த்தை குறைந்து கொண்டே வருகிறது. உள்ளதை உள்ளபடி போதிக்கக்கூடிய தேவ ஊழியக்காரர்கள், அதை அங்கீகரிக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் குறைந்து கொண்டேதான் வருகிறார்கள். கடைசி நாட்களிலே நாம் இருப்பதினால் ஒவ்வொருவருமே
தவறாமல் கீழ்ப்படிந்த தேவ வசனத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும். பிறந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதை நீங்க நிறுத்தி பாருங்க. சில மணி நேரம் நிறுத்தி பாருங்க. அந்த சின்ன குழந்தை அப்படியே அழ ஆரம்பிச்சிடும். அது பயங்கரமா கத்தி அந்த சின்ன குழந்தை அப்படியே அழ ஆரம்பிச்சிடும். தனக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய, தன்னை பிழைக்க வைக்கக்கூடிய அந்த ஆகாரம் அதற்கு திடீரென்று நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால அந்த அழுகை எல்லாம். சரீர பிரகாரமாக பலமாக வளர வேண்டும் என்றால், இந்த நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால், பிள்ளைகளுக்கு பால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஆவிக்குரிய விதத்துல நாம வாழ வேண்டும் என்றால், ஆவிக்குரிய விதத்துல நாம பிழைக்க வேண்டும் என்றால், நமக்கும் கூட இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதுக்கான ஆகாரம் அவசியம். ஆவிக்குரியவைகளை பிழைக்க வைக்கக்கூடிய, ஆவிக்குரிய வாழ்க்கையில பிழைப்பதற்கு சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த ஆகாரம், ஆவிக்குரியவனுக்கு எது தெரியுமா? அது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் கவனிங்க, 3ஆம் வசனம். 3ஆம் வசனம் நமக்கு ஆவிக்குரிய ஆகாரம் எதுவென்பதை பைபிள் நமக்கு காட்டுகிறது. 3ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல், கவனிங்க, என்னங்க திருவசனமாகிய களங்கமில்லாத, என்னங்க சொல்றான்? குழந்தைகளைப் போல் திருவசனமாகிய களங்கம் இல்லாத, கவனிங்க, ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். புதிதா பிறந்திருக்கிற ஒரு குழந்தை எந்த விதத்திலே பாலை தேடுதோ, அதே மாதிரி ஆசைப்படுகிறதோ, அதே மாதிரிதான் ஆவிக்குரிய விதத்திலே நாமும் கூட, கவனிங்க, வார்த்தை அப்படிங்கிற அந்த பாலை நாம தேடணும். பிள்ளைக்கு ஒரு நாள் பால் கொடுக்காவிட்டால், அதை நிறுத்திட்டீங்கன்னா அப்படியே தவியா தவிக்கும், தள்ளாடி போயிரும், உடம்பு நல்லா இருக்காது, அவட கண்ணு சுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ நீ ஆவிக்குரிய விதத்தில் 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ அல்லது 4 நாட்களோ வார்த்தையை கண்டுக்கலனா, அந்த வார்த்தையை தியானிக்கலனா, படிக்கலனா, கவனி, நீயும் கூட அப்படியே பலவீனமாய் போயிருவ. ஆவிக்குரிய விதத்திலே பின்தங்கி விடுவாய். ஒவ்வொரு சோதனைக்கும் அப்படியே விழுந்து போயிருவாய், கீழ்ப்படிவாய். அதனால்தான் இன்று நம்ம அநேகம் பேர் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன், உண்மையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், நீதியாக வாழ நான் ஆசைப்படுகின்றேன், ஆனால் முடியவில்லை. அதற்கு காரணம் தெரியுமா உங்களுக்கு? உன்னை பலப்படுத்தக்கூடிய, உன்னை நிலையா நிற்க வைக்கக்கூடிய அந்த வார்த்தை, உன்னை பரிசுத்தமாக வாழ வைக்கக்கூடிய அந்த தேவனுடைய வார்த்தைகள், நீ அதை தியானிக்கிறது இல்ல. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தவான்கள் இல்லப்பா, இதை நீ ஆசைப்படுவதில்லை. ஒவ்வொரு நாளுமே ஆலயத்துக்குள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், இங்க வந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், ஆராதனையில் பங்கெடுக்கக்கூடிய அப்பா ஒவ்வொருவரையும் நீங்க சந்திங்கப்பா. வா, என்னையும் எங்களையும் ஆண்டவரை, உச்சந்தலை தொடங்கி பாதம் வரைக்கும் ஆண்டவரே, உம்முடைய தூய்மையான ரத்தத்தினால் கழுவி எங்களை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி, கடந்த காலத்தில் செஞ்ச ஒவ்வொரு தப்பையும் எங்களுக்கு மன்னித்து, உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியை தேடுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.